கூட்டம்லாம் செய்கிறது சரிதான், ஆனால் ஓட்டா மாறுமா? இது சினிமா மோகங்க, அதனால் கூடுற கூட்டம் தான். இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாது. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், வேறு எந்த கூட்டம் தான் ஓட்டா மாறும்? கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு வர கூட்டம் ஓட்டா மாறுமா? இல்லை 200 கொடுத்து அடிமை மாதிரி உட்கார வச்சுக்கிறீங்களே அந்த கூட்டம் ஓட்டா மாறுமா? தன்னை பழி போட்டதுக்கு அப்புறமும் கூட்டம் தானாக சேருது அப்படின்னா எப்படி? கரூரில் 42 பேர் இறந்தப்பையும் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான நெரட்டிவ் இன்னைக்கு வரைக்கும் செட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனாலும் கூட்டம் சேருது. அவர் போகிற ரோட் ஷோ, அவர் நடத்துகிற மக்கள் சந்திப்பு விழா, எங்கே போனாலும் மக்களுக்கு அடிப்படுது, பைக்கில் இப்படி போகிறாங்க, மரத்து மேலே ஏறுறாங்க, கரண்ட் கம்பத்து மேலே ஏறுறாங்க அப்படின்னு தப்பான ஒரு நெரட்டிவ் நீங்கள் செட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. இதே உங்கள் கூட்டத்துலேயும் நடக்குது. ஆனால் அதை யாரும் சொல்ல மாட்டீங்க, பேச மாட்டீங்க. ஆனால் இந்த மனுஷனுக்கு வர கூட்டம் மட்டும் ஓட்டா மாறாது. ஆனால் உங்களுக்கு காசுக்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வர கூட்டம் ஓட்டாமல் இருக்கும். இன்னும் லாஜிக் எனக்கு புரியலையே. எத்தனை சதி திட்டம் பண்ணாலும், இன்னும் எத்தனை ரூமர் கிளப்பினாலும், இன்னும் தப்பான நெரேட்டிவ் நீங்கள் எவ்வளோ தான் செட் பண்ணாலும் கூட்டம் வரதான் போகுது, கூட்டம் ஓட்டாக மாறதான் போகுது. அதை நீங்கள் 4ஆம் தேதி ரிசல்ட்டை பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ட்ரெய்லராக எலெக்ஷன் அன்னைக்கு நீங்கள் ட்ரெய்லராக இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் இருந்துட முடியுமா அப்படின்றத பார்க்க தான் போகிறீங்க. கண்டிப்பாக உடனே வந்து கேப்டனுக்கு கூடலையா, அவங்க கூடலையா, இவங்க கூடலையாலாம் வராதிங்க. ஏன்னா கேப்டனுக்கு அன்றைக்கி வந்த கூட்டத்தை விட 3 மடங்கு அதிகமான கூட்டம் இன்றைக்கி தலைவர் விஜய் அவர்களுக்கு கூடுது அப்படின்றது தான் நான் சொல்லலை, இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க. அஃபிஷியலாக இன்டெலிஜென்ஸே சொல்லியிருக்கிற ரிப்போர்ட்ஸ் இது. அன்றைக்கி எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட்டின கூட்டத்தை விட, கேப்டனுக்கு கூட்டத்துக்கு விட அவங்களுக்குலாம் அகெயின் மாநாடு அப்படின்னு ஒன்று பண்ண அன்றைக்கி மட்டும்தான் அந்த கூட்டம் வந்துச்சே தவிர, அவர் ரோட் ஷோ போனப்போ, மக்களை சந்திக்கிறப்ப எல்லா டைம்லேயும் வரல. ஒரு வாட்டி வந்தாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன், உண்மை தான். ஆனால் இந்த மனுஷன் வெளியே போனாலே கூட்டம். சும்மா அந்த தளபதி அவங்க வீடை போய் கேட்டை மட்டும் காட்டினாலே அங்கே 3 லட்சம் பேர் லைவில் உட்காந்து பார்க்குறானுங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆறாக இருக்கிறப்போ, அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் அந்த மக்களை புல் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதில் 90% அட்லீஸ்ட் ஓட்டாக மாறும். எந்த கட்சி கூடுற கூட்டமோ 100% ஓட்டாக மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அந்த கூட்டத்தில் வந்து இந்த 18 வயசு கீழே இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் இருக்கும், சின்ன பசங்க இருப்பாங்க, ஓட்டர் ஐடி இல்லாதவங்க இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ என்னதான் ஒரு 1 லட்சம் பேர் சேர்ந்தாலும் அந்த 1 லட்சம் பேரும் ஓட்டாக மாறும் அப்படின்றது நான் ஒத்துக்க மாட்டேன். சத்தியமாக அதுக்கு முடியாத ஒரு கதை தான். அட் த சேம் டைம் 20% நீங்கள் மைனஸ் பண்ணாலும், லைக் அப்ராக்சிமேட்லி 20% நான் சொல்கிறேன், 20% நீங்கள் மைனஸ் பண்ணாலும் 1,80,000 பேர் ஓட்டு கண்டிப்பாக வரும். இதுவே மற்ற கட்சியில் திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கட்சிகள்லாம் காசுக்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வர கூட்டம். அந்த கூட்டத்தெல்லாம் நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வின்னர் யாருன்றது நான் சொல்லியா உங்களுக்கு தெரியணும்.